Hi friends, welcome back to my channel. After long time நான் ப்ரூச் வீடியோஸ் போடுறேன். மற்ற கிளாஸஸ் வீடியோஸ் போட வேண்டி இருக்கிறதுனால இது எனக்கு கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைபர் அதிகமானதுக்கான ரீசன் என்னோடய ப்ரூச் வீடியோக்காக நிறைய பேர் நம்பி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அவங்கள நான் சீட் பண்ண விரும்பலை. ஏன்னா சப்ஸ்கிரைப் வந்துட்டாங்கன்னு சொல்லிவிட்டு அந்த வீடியோ நம்ம வந்து ஓகே அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போகக்கூடாது இல்லைங்களா. ஸோ அதுக்கான சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் இருக்கீங்க. அவங்களுக்காக நான் கண்டிப்பாக வீடியோ போடணும், அது என்னோடய கடமை. அதுக்காக தான் நான் வந்து ஓகே அப்பப்போ ப்ரூச் வீடியோஸ் போடுவோம். அதனால் அவங்களுக்கு ஒரு யூஸஸாக இருக்கும், நம்மளை நம்பி சப்ஸ்கிரைப் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு சரி ஃபேப்ரிக் பெயிண்டிங் வித் ப்ரூச் ஒர்க்காக இருக்கட்டுமேன்னு சொல்லி இதை நான் ட்ரை பண்ணேன். இதோட நியூ ட்ரை தான், ஓன் க்ரியேட்டிவிட்டி தான். உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். நம்ம ஒரு லெட்டர் போடுறோம் ஒரு ப்ளவுஸில், ரைட் சைடில் மட்டும் அவங்களுக்கான இப்போ ஒருத்தவங்களுக்கு ப்ளவுஸ் போடுறோம், அவங்களோட ஃபஸ்ட் லெட்ரு ஏவோ பியோ ஏதோ ஒன்று எதுவாக இருந்தாலும் அதுக்கு நம்ம வந்து ட்ரேஸ் பண்ணிவிட்டு பெயிண்ட் பண்ணிடுங்க. நான் வந்து ஃபஸ்ட்டு பென்சிலை ட்ரேஸ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணிட்டேன். ஃபேப்ரிக் பெயிண்ட் தான். பெயிண்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம அதில் ஒரு ப்ரூச் ஒர்க் எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து க்ளூ வச்சு அப்ளை பண்ணி நம்ம ஒட்டிக்கலாம். ஃப்ளவர் டைப்பில் நம்ம ஒட்ட போகிறோம். பக்கத்தில் இருக்கிற கேர்ளோட வீடியோவுமே நான் அப்லோட் பண்ணுவேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பெட்டல் ஒன்று டச் பண்ணுற மாதிரி வைங்க. அதே மாதிரி மொத்தம் நமக்கு 5 பெட்டல்ஸ் வர மாதிரி இருக்கும். ப்ரூச் கிளாஸஸுமே நான் எடுத்துகிட்ருக்கேன். அதுக்கான ஃபீஸ் வந்து 99. ஃபேப்ரிக் பெயிண்டிங் அண்டு ஜுவல்லரி மேக்கிங், ப்ரேஸ்லெட் மேக்கிங், சாரீ ப்ளீட் கிளாஸு, அதுக்கப்புறம் இப்போ வந்து டெரகோட்டா ஜுவல்லரி எடுத்துருக்கேன். அதோடய ஃபீஸ் வந்து 149. மற்றபடி மற்ற கிளாஸஸோட ஃபீஸ் வந்து ஜஸ்ட் 99 மட்டும்தான். இன்ட்ரெஸ்ட் தான் ஸ்க்ரீன் 3 வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த பெட்டல்ஸ் எல்லாம் நம்ம ஒட்டியாச்சு. ஒட்டினதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கலாம். ஒவ்வொரு ஹோல்லையுமே நம்ம 2 ஸ்டிச்சஸ் கொடுக்கணும், அதுதான் ப்ராப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இப்போ ஜுவல்லரி மேக்கிங் கிளாஸில் நான் கொஞ்சம் அப்டேட் கொடுத்துருக்கேன். என்னென்னா பீட் ஒர்க்கு, அதுக்கப்புறம் சில்க் த்ரெட் ஜுவல்லரி, அப்புறம் ஃபேப்ரிக் ஜுவல்லரி, இது 3ம் சேர்த்து ஜஸ்ட் 99 தான். 99ல் நீங்கள் 3 கிளாஸ் லேர்ன் பண்ணிக்கலாம். ஃபேப்ரிக் ஜுவல்லரிலாம் உங்களுக்கு நிறைய இன்வெஸ்ட் பண்ண வேண்டி கிடையாது, நாமளே எல்லாத்தையும் மேக் பண்ணிக்கலாம். அதோட பீட்ஸு, ரோப்பு, பெண்டன்ட்டு எல்லாமே நாமளே மேக் பண்ணிக்கலாம். அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் கம்மி தான். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க என்னோடய நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள், உங்களுக்கு கிளாஸ் டீட்டெயில் நான் சொல்கிறேன். இது நியூ அப்டேட். ஸோ 3 கிளாஸு சேர்த்து ஜஸ்ட் 99 தான். உங்களுக்கு கண்டிப்பாக ஒர்த்தபிள் கிளாஸாக இருக்கும். நிறைய கிளாஸஸ் ஸ்டூடெண்ட்ஸோட ஒர்க் வந்து க்ரியேட்டிவாக பண்ணியிருப்பாங்க, அதனால் ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அது சாட்டிஸ்ஃபைடாக இருந்ததுன்னா என்னோடய சேனலில் இருக்கிற நம்பர் எடுத்து எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். இல்லை வீடியோஸ் பார்த்து லேர்ன் பண்ணிக்கிறனால லேர்ன் பண்ணிக்கோங்க, அது உங்களோட விருப்பம். இப்போ கிளாஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் வந்து குரூப்பில் இருப்பாங்க. ஒர்க் பண்ணுறதை பார்த்து நமக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ நம்ம ஒரு வீடியோ பார்க்குறோம், ஓகே ஒர்க் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம அதை ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க பண்ணுவாங்க, இல்லாதவங்க ஓகே அப்படின்னு இருப்பாங்க. பட் ஒரு ஸ்டாஃப் இருக்கும்போது ஓகே ஒரு குரூப்பில் இவ்வளோ பேர் ஒர்க் பண்ணுறாங்க, நம்மளும் பண்ணணுன்ற ஒரு ஆர்வம் வரும் கண்டிப்பாக. ஸோ அதுக்காக தான் கிளாஸ். நான் 99 தான் ஃபீஸ் வாங்குகிறேன். உங்களுக்கு 500, 1000 பே பண்ணால் எவ்வளோ கிளாஸஸ் உங்களுக்கு கவர் ஆகுமோ அந்த கிளாஸஸ் உங்களுக்கு 99லேயே நான் கவர் பண்ணுறேன். இதோட டீட்டெயில்ஸ் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த பெட்டலில் நான் வந்து ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கிறேன். ஸ்டிச்சஸ் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து சென்டரில் கண்டிப்பாக எதாவது ஃபில் பண்ணணும். அதுக்காக நான் 3D ஃப்ளவர் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு சீக்வன்ஸ் எடுத்திருக்கேன், ஒரு பீட் எடுத்துக்கிட்டேன். அந்த பீடை ஸ்கிப் பண்ணிவிட்டு அந்த ஃப்ளவருக்குள்ளே நம்ம ஊசியை குத்தி கீழே எடுத்துக்கலாம். இப்போ அந்த ப்ளூ கலர் ஃப்ளவர் வந்து கண்டிப்பாக மூவ் ஆகும். ஸோ அது சைட்லேயுமே நம்ம ஸ்டிச்சஸ் கொடுக்கணும். பாருங்கள், நீங்கள் என்ன ப்ளவுஸ் ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த ப்ளவுஸ்க்கு ஏற்ற மாதிரி த்ரெட் எடுத்துக்கோங்க, கான்ட்ராஸ்ட்டில் எடுக்காதீங்க. இது கிளாஸுங்கிறதுனால நான் எந்த த்ரெட் வேணாலும் யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ நீங்கள் அப்படியெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. எதுவுமே நீங்கள் ஓரளவுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி பண்ணுங்கள். ப்ரூச் ஒர்க் பொறுத்த வரைக்கும் மேட்சிங்காக தான் இருக்கணும் கிடையாது, கான்ட்ராஸ்ட்டாக கூட போடுறாங்க. ஸோ எல்லாமே நம்மளோட ஓன் க்ரியேட்டிவிட்டி தான். இப்போ இந்த ஒர்க்கில் நம்ம வந்து 3 ஸ்டிச் கொடுக்குறேன். இந்த ஃப்ளவருக்கு ஃப்ளவர் லாக் ஆகிறதுக்காக, ஏன்னா அது மூவ் ஆகும். இப்போ நான் வந்து 3 ஸ்டிச் கொடுத்துக்கிறேன். ஒவ்வொரு பெட்டலுக்கும் நடுவில் ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கலாம். 2 பெட்டலுக்கு அப்படி 3 பெட்டலுக்குமே கொடுத்துக்கலாம் நீங்கள். இதில் மொத்தம் 4 ஸ்டிச் வர மாதிரி இருக்கும் அந்த ப்ளூ கலர் ஃப்ளவருக்கு. 2 பெட்டலுக்கு நடுவில் அப்படின்னும் போது 5 பெட்டல்ஸ்க்கு சென்டர் ஸ்பேஸ் வந்து நமக்கு 4 தான் கிடைக்கும் இல்லைங்களா. ஸோ 4 ஸ்டிச்சஸ் கொடுக்குற மாதிரி வரும். இப்போ கீழே வந்து லிங்க் செயின், பேர்ல் லிங்க் செயின் கொடுத்துக்கிறேன். இந்த சைடு அந்த சைடு நமக்கு வந்து ஜம்ப்ரிங் மாதிரி ஒரு கம்பி வளையம் இருக்கும், அதுக்குள்ளே நம்ம வந்து விட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா
இன்னொரு லேயர் வந்து நம்ம வந்து பேர்ல் லிங்க் செயின் கொடுத்துக்கலாம். நீங்கள் 2-3 லேயர் கூட கொடுத்துக்கலாம். அது கொடுக்கும்போது இன்னும் பார்க்க அழகாக தான் இருக்கும். ஸோ ஜஸ்ட் நான் என்னோட ஓன் க்ரியேட்டிவில் இது ட்ரை பண்ணி பார்த்தேன். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்தா ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போது ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கிறேன் பாருங்கள். இது 2 லேயருமே நான் கொடுத்துட்டேன். கொடுத்ததுக்கப்புறம் வந்து நம்ம எக்ஸசைஸ் என்ன ஒர்க் கொடுக்கணுன்னா அந்த ஜியோட அவுட்லைனுக்கு கண்டிப்பாக ஸ்டிச் கொடுக்கணும். அப்படியே விட்டால் சிம்பிளாக இருக்கும். நான் வந்து டியூப் பீட் எடுத்திருக்கேன். அந்த டியூப் பீட் வந்து ஃபுல்லாக நான் ஸ்டிச் கொடுக்காம ஒவ்வொரு டியூப் பீடு சைஸ்க்கு ஏற்ற மாதிரி ஸ்கிப் பண்ணி ஒரு டியூப் கொஞ்சம் இடம் விட்டு அப்புறம் ஒரு பீட் கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுட்டு மறுபடியும் ஒரு பீட் கொடுத்துக்கிறேன். இது மாதிரி தான் ஒர்க் பண்ணுறேன். கண்டினியூவாக பீட்ஸ் நான் கொடுக்கல. இது பார்க்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லி நான் ட்ரை பண்ணேன். அந்த கார்னரில் மட்டும் ஒவ்வொரு கார்னர்லேயும் அந்த பீட்ஸை வந்து கிராஸாக கொடுங்க. அப்படி கிராஸாக கொடுக்கும்போது பார்க்க அழகாக இருக்கும். பாருங்கள், நான் எப்படி கொடுக்குறேன். ஸோ இது மாதிரி கிராஸாக கொடுத்துக்கோங்க. சேம் இந்த சைடில் இருக்கிற கொடுத்துக்கோங்க. பாருங்கள், நான் இந்த கார்னர்லையுமே கிராஸாக தான் நான் கொடுக்குறேன். இதே மாதிரி எட்ஜில் மட்டும் கிராஸாக கொடுத்துருங்க. மற்ற டைமில் நீங்கள் நேராகவே கொடுங்க. நீங்கள் நேராகவுமே கொடுத்துக்கலாம். இது பார்க்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குமேன்னு சொல்லி நான் ட்ரை பண்ணேன். ஒவ்வொரு பீடுக்கும் நடுவில் கொஞ்சம் நம்ம ஸ்பேஸ் விடலாம். ஸ்பேஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அடுத்த ஸ்டிச்சுக்கு போங்க. நம்ம ஃபுல்லாக கோர்த்துட்டு கூட நம்ம கொடுக்கலாம். பட் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இல்லைங்களா, அதுக்காக நான் இப்படி ட்ரை பண்ணேன். ஜி ஸ்டிச் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு நடுவில் இருக்கிறதுக்கு நம்ம சீக்வன்ஸ் கொடுத்துக்கலாம். எப்படி லாக் பண்ணணுன்ட்டு இருந்தாலும் இதில் நான் எப்படி லாக் பண்ணுறேன், கீழே என்னாட்டு எப்படி போடுறேன் அப்படிங்கிறது பாருங்கள். நான் த்ரெட்டு வந்து கொஞ்சமாக எடுத்துருந்தேன். அதனால் அது வந்து த்ரெட்டு தீர்ந்ததுக்கப்புறம் நான் மறுபடியும் த்ரெட்டு வந்து ஊசியில் கோர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து நம்ம அதே டியூப் பீடை வந்து நம்ம வந்து கோர்த்து ஒர்க் பண்ணிக்கலாம். அந்த ஜியோட அவுட்லைன் ஃபுல்லாக நம்ம கொடுத்துக்கலாம். நான் சொன்ன மாதிரி நீங்கள் நெருக்கமாக கூட கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி டிஸ்டன்ஸ் விட்டுமே கொடுத்துக்கலாம். இப்போ சென்டரில் ஸ்பேஸ் இருக்குது இல்லைங்களா, அங்கே நம்ம கவர் பண்ணணும். அது பார்க்க அழகாக இருக்கும், எம்டியாக இல்லாமல் இருக்கும். அதுக்காக நான் ஃப்ளவர் சீக்வன்ஸ் எடுத்துக்கிட்டேன். ஃப்ளவர் சீக்வன்ஸ் கொடுத்தா அதில் கண்டிப்பாக நம்ம ஒரு சுகர் பீடு, கோல்டு, அது கலர் எது வேணாலும் கொடுத்துக்கலாம். அந்த பீடை கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து லாக் ஸ்டிச் கொடுத்துக்கலாம். நான் மேலே வந்து 4 ஃப்ளவர் சீக்வன்ஸ் கொடுக்குறேன். அதே மாதிரி தான் கீழேயும் 4 ஃப்ளவர் சீக்வன்ஸ். பாருங்கள் எப்படி நான் கொடுக்குறேன்னு. இப்போ 4th ஒன் பாருங்கள், ஃப்ளவர் சீக்வன்ஸ் தான், அதே தான் கொடுக்குறேன். ஒரு சுகர் பீட் கொடுத்துக்கிறேன். இப்போ கீழேயும் அதே மாதிரி ஃப்ளவர் சீக்வன்ஸ் கொடுத்து சுகர் பீட் கொடுத்துக்கிறேன் நான். இப்போ சுகர் பீட் எதுக்காகனா, நம்ம ஃப்ளவர் சீக்வன்ஸ் கொடுத்து ரிட்டன் ஸ்டிச் கொடுக்கும்போது பேக் சைடில் அது பிரிஞ்சிடும். நம்ம சுகர் பீட் கொடுத்துட்டு அந்த சுகரை ஸ்கிப் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கப்புறம் சுகர் பீடை ஸ்கிப் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் மறுபடியும் கீழே லாக் ஸ்டிச் கொடுக்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக அது வந்து கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான் பாருங்கள். இந்த கிளாஸ் இதோட முடிஞ்சது. நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம்.